பெரிய ஒரு சாமர்த்தியமான ஒரு அயோக்கியத்தனமான ஒரு எதிரி நம்ம முன்னால வந்து சகல விதமான ஆயுதங்களோடு எல்லா விதமான சட்ட நுணுக்கங்களையும் சட்ட அமைப்புகளையும் தன்னுடைய பாக்கெட்டுக்குள் வைத்து கொண்டு வந்து நிற்கிறான். அவன் பாக்கெட்டுக்குள்ள உள்ள அமைப்பை நாம் நம்பி நாம் இறங்க முடியாது. அதுதான் விஷயம். கரெக்ட். இன்றைக்கு நமக்கு முன்னால உள்ளது ஒரே ஒரு விஷயம் என்ன, மக்கள் தான். மக்கள் திரள் முன் எவரும் துவம்சமாயிருவாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு யார் சப்போர்ட்டா இருக்கா? பாஜக இருக்கா. நம்ம இப்ப அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் ஆணையம் வந்து நடு அம்பையரா இருக்கணும். இன்றைக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம், பாஜக, யூனியன் கவர்மெண்ட் மூணும் ஒரே கோர்ட்ல இருக்கு. இந்த தேர்தல் ஆணையத்துக்கு பதிலா டிஃபெண்ட் பண்ணி எல்லா இடங்களையும் பேசுறது பாஜக காரங்க பேசுறாங்க. அதிமுக இங்க தமிழ்நாட்டுல அவங்களுடைய அலையன்ஸ்ல உள்ளவங்க பேசுறாங்க. சூஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க பிஜேபி. எந்த கட்சி எனக்கு வேணும்ட்டு தமிழ்நாட்டுல வந்து அதிமுகவுடைய ஸ்பிளிட்டர் குரூப்ஸ் எல்லாம் அவங்க கூட நிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு வலுவாக களத்துல இருக்கிறது இந்திய கூட்டணி, கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா எல்லாரும். இவங்க ஒரு நினைப்பு ஓரளவுக்கு ஒரு கான்பிடன்ஸ்ல என்ன இருக்கிறாங்கன்னா, பூத் லெவல்ல நமக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, நம்மளை மீறி ஒண்ணு நடக்காதுன்னு. அது மிக 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 தவறான அபிப்பிராயம். எக்ஸாக்ட்லி. நீ என்னதான் ஆள் வைத்திருந்தாலும் சாயங்காலம் 10 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது 12 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கானா, நீ என்ன செய்ய போற? இப்ப இந்த விஷயம் தான் பீகார்ல நடந்திருக்கு. 7.42 கோடி பேர் தான் வந்து மொத்த வாக்காளர்கள் வாக்களிச்சது. ஆனா வந்து கடைசியில ஓட்டை எண்ணி பார்க்கும்போது மொத்தம் 7.45 கோடி வந்தாச்சு. கூட 3.5 லட்சம் வந்திருக்கு. யார் வந்தா, எப்படி வந்தா, எங்க இருந்து ஓட்டு போட்டா? சூத்திரதாரியா இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் தான் வந்து எங்க ஊர்ல சொல்லுவாங்க கசவாளித்தனம், கயவாளித்தனத்தோட உச்சகட்டத்துல இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதை நம்ம பார்க்கிறோம். இப்போல போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஏதோ ஒரு பாகிஸ்தான் இந்தியா பார்டர் மாதிரி தான் தேர்தல் ஆணையத்தோட ஆஃபீஸ் இருக்கு. ஸோ தே ஹாவ் ஃபியர் பிகாஸ் அவங்க தவறு பண்ணிட்டாங்க, திருடியிருக்காங்க, திருட்டுத்தனத்தில் ஒரு மிகப்பெரிய பங்காக இருக்கிறாங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் அந்த அளவில் எதிரில் கூட பத்திரிகையாளர்கள் நிற்கக்கூடாது, அந்த ஆஃபீஸ்க்கு எதிரில் கூட நிற்கக்கூடாது, ஃபுல் ரோட்ல நிற்கக்கூடாது. இப்போ அந்த நிலையில தேர்தல் ஆணையத்தோட ஆஃபீஸ் இருக்கு. Now the same thing will come to தமிழ்நாடு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அங்கே வந்து வெறும் டெலிஷன் மட்டும்தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அச்சம் எடிஷனும் இருக்கு. எடிஷன் எப்படி வரும்னா வட இந்தியர்கள். ஆஸ் பர் ஈஸ்வரம் போர்ட்டல் தமிழ்நாட்டில் 93 லட்சம் வட இந்தியர்கள் இருக்காங்க. ஆஸ் பர் த லா மினிஸ்ட்ரி 35 lakh நார்த் இந்தியன், ஸ்பெஷலி ஃப்ரம் ஒரிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து 35 லட்சம் நபர்கள் ரெஜிஸ்டர்ட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் இன் தமிழ்நாடு. ஒரு ஆகஸ்ட் மாதம் வெளிவந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்திருக்கீங்கன்னா 6.5 lakh வாக்காளர்கள் தமிழ்நாட்டு பட்டியலில் சேர்க்கப்பட்டாங்க. ஆஸ் பர் த சேம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஒரு இடத்துல நீங்க 180 நாட்கள், அதாவது 6 மாதம் வேலை பார்த்து தங்கியிருந்து நீங்க வேலை பார்த்தீங்கன்னா யூ பிகம் அ ஆர்டினரி சிட்டிசன் ஆஃப் தட் ஸ்டேட். ஸோ யூ கேன் பி ஃப்ரம் பீகார் ஆர் உத்தரப்பிரதேஷ், நீங்க தமிழ்நாட்டிலே ஓட்டு போட உங்களுக்கு தகுதி வந்துடுது. இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு ரிசர்ச் வெளியில வந்தது. 7 லட்சம் வாக்காளர்களை இந்த எஸ்ஐஆர்ல சேர்த்துட்டாங்கன்னா 10-15 சீட் தொகுதிகள் பாதிக்கப்படும். யாருடைய தொகுதிகளாக இருக்கும்? நிச்சயமா அது டிஎம்கேவா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், மற்ற கட்சிகளாக இருக்கலாம். இஃப் தே கெட் டு ஆட் அரவுண்ட் 15 to 17 lakh voters, migrant workers, this will impact 30 to 40 seats. 30 to 40 seats is a big number. If they manage to add 25 lakh voters, the government will topple. எப்படி இன்னைக்கு நீங்க பீகாரை பார்க்குறீங்களோ அதை விட படு கேவலமா இங்க நடந்துரும், ஆட்சி கவர்ந்துரும். ஸோ இந்த சீரியஸ்னஸை இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் உணராததுக்கான காரணம், பிகாஸ்
தே ஹாவ் த டேட்டா. நம்ம இங்க உட்கார்ந்து பேசுறதை விட தே ஹாவ் திங்க் டேங்கர்ஸ். அதுக்காகவே பணமெல்லாம் செலவழிச்சு நிறைய பேரை வச்சிருக்காங்க. ஆர்ட் தே அவேர் ஆஃப் திஸ் தட் வி ஹாவ் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இஷ்யூ இன் தமிழ்நாடு? இல்லை, நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாமல்லாம் இல்லை. எஸ், அவங்க வந்து ஒரு குயிக் மேயரில் மாட்டிக்கிட்டாங்க, அதாவது புதை மணலில் மாட்டியிருக்கிறாங்க. அதான் என்ன செய்யறது அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறாங்க. இதை ஒன்றும் செய்யவும் முடியுது. ஏன்னா அவன் 13வது டாக்குமெண்டா சேர்த்துட்டாங்க பாருங்க. ஆமா, அதாவது பீகார்ல உள்ள அந்த பட்டியலுடைய 2002 2000 லிஸ்ட் எடுத்துட்டாங்க, சேர்த்துட்டாங்க. இங்க உள்ள புலம்பெயர் தொழிலாளர்கள் 2002 2005 அங்க அந்த இதுல யாரு இருந்தாங்களோ, அவங்க அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க இங்க சேர்த்துடலாம். இவங்க சேர்த்துடலாங்கும் பொழுது அப்ப இங்க நேச்சுரலா வந்து இந்த தேர்தல் ஆணையத்துக்கு யார் சப்போர்ட்டா இருக்கா? பாஜக இருக்கா. நம்ம இப்ப அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து நடு அம்பையரா இருக்கணும். இன்றைக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம், பாஜக, யூனியன் கவர்மெண்ட் மூணும் ஒரே கோர்ட்ல இருக்கு. ஆமா, இந்த தேர்தல் ஆணையத்துக்கு பதிலாக டிஃபெண்ட் பண்ணி எல்லா இடங்களையும் பேசுறது பாஜக காரங்க பேசுறாங்க. அதிமுக இங்க தமிழ்நாட்டுல அவங்க கூட அலையன்ஸ்ல உள்ளவங்க பேசுறாங்க. அதே போல வந்து அவர்களுக்கு அரசாங்கம் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து யூனியன் கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இது ஒரு இன்னைக்கு இல்லாத ஒரு விஷயமாவும் நம்ம பார்க்குறோம். இப்போ இதுல இப்போ தேர்தல் ஆணையம் வந்து போட்டாச்சு, நீ புதுசா சேர்க்கணும்னா சேருங்கன்ட்டு. இந்த விஷயத்த வந்து இன்றைக்கு இந்திய கூட்டணியில் உள்ளவங்க, அதாவது இதுக்கு எதிராக இருக்கிறதுனால தான் சொல்றேன். நமக்கு இந்த கட்சிகளுக்குள்ள நான் பெரிய அளவுக்கு போகலை. எங்களை பொறுத்த வரைக்கும் குடிமை சமூகங்கள் சார்பாக நான் வந்து அடிப்படையில் விவசாய போராட்டத்தில் இருக்கிறவங்கிறதுனால அவர்களை பாதிக்கக்கூடியது ஒன்றிய அரசு போட்டிருக்கக்கூடிய அந்த சட்டங்களுக்கு எதிராக பேசிக்கா போராடக்கூடியவங்க. அதுதான் வந்து எங்களுடைய நிலைப்பாடு. அப்ப இன்றைக்கு வேற ஒரு கட்டத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திய கூட்டணி தான் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. எல்லாத்துக்கும் இந்த ஃபேசிசத்தை எதிர்க்கிறங்கும் போது நாங்க நேச்சுரலா வந்து அவர்களுக்கு அதாவது குடிமை சமூகங்கள் சார்பாக இந்த ஃபேசிசத்திற்கு நம்முடைய உரிமைகளை தற்காத்து கொள்வதற்காக கூடுதலாக இன்றைக்கு கேட்கல, என்ன இருக்கிறதோ எங்களுக்கு உரிமைகள், அதற்காகத்தான் நம்ம இன்னைக்கு போராடிட்டு இருக்கோம். அதற்கு இந்த கட்சிகள், அரசியல் கட்சிகள் செய்ய முடியாம, நான் இன்றைக்கு கோவையில 2 நாளைக்கு முன்னால ஒரு கூட்டத்துல பேசிட்டு வந்தேன் பாருங்க. அந்த கூட்டத்துல அதாவது டிகேல உள்ளவங்க, மற்றபடி பல்வேறு அந்த இடதுசாரியில கீழ்மட்டத்தில் உள்ள அமைப்புகள் உள்ள நிறைய அமைப்புகள், ஸ்பிளண்டர் குரூப்ஸ்லாம் வந்திருந்தாங்க, சின்ன சின்ன அமைப்புகள்லாம். அவங்க யாருக்குமே இதனுடைய வீச்சு இப்படி தெரியல. கரெக்ட், தட் இஸ் த ரியாலிட்டி. தெரியல, they don't even understand எந்த அளவுல இது வந்து பாதிக்க போகுதுங்கிறதே அவருக்கு தெரியல. அப்போ நாம வந்து அதனாலதான் சொல்றோம் வந்து நாம இதை இந்த கொஞ்சம் கூடுதலாக விளக்கணும்னு சொல்லிட்டு வந்து நான் பேசுறது வந்து அரசியல் கட்சிகள் வந்து ஒரு கட்டத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து முடியலன்னா அந்த பக்கம் போயிடுவாங்க, அந்த பக்கம் போயிடுவாங்க, ஆயாராம் காயாராம்னு நம்ம சொன்ன நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துதான் இருக்கோம். இன்றைக்கு அப்போ நான் சூஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க பிஜேபி, எந்த கட்சி எனக்கு வேணும்ட்டு. இன்றைக்கே பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து தமிழ்நாட்டுல வந்து அதிமுகவுடைய ஸ்பிளிண்டர் குரூப்ஸ் எல்லாம் அவங்க கூட நிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இவன் எடுத்துக்கோ என்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு வலுவாக களத்துல இருக்கிறது இந்திய கூட்டணி, கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா, எல்லாரும். இவங்க ஒரு நினைப்பு ஓரளவுக்கு ஒரு கான்பிடன்ஸ்ல என்ன இருக்கிறாங்கன்னா பூத் லெவல்ல நமக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, நம்மளை மீறி ஒண்ணு நடக்காதுன்னு. அது மிக 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 தவறான அபிப்பிராயம். எக்ஸாக்ட்லி. நீ என்னதான் ஆள் வைத்திருந்தாலும் சாயங்காலம் 10 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது 12 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கானா, நீ என்ன செய்ய போற? என்ன செய்வ? ஒன்றும் செய்ய முடியாது. இந்த விஷயம் தான் பீகார்ல நடந்திருக்கு. அப்ப நீங்க சொன்னீங்க 7.42 கோடி பேர் தான் வந்து மொத்த வாக்காளர்கள் வாக்களிச்சது. ஆனா வந்து கடைசியில ஓட்டை எண்ணி பார்க்கும்போது மொத்தம் 7.45 கோடி வந்தாச்சு. கூட 3.5 லட்சம் வந்திருக்கு. யார் வந்தா, எப்படி வந்தா, எங்க இருந்து ஓட்டு போட்டா? தேர்தல் கமிஷன் வந்து இப்ப இவ்வளத்திற்கும் வந்து சூத்திரதாரியா இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் தான் வந்து எங்க ஊர்ல சொல்லுவாங்க கசவாளித்தனம், அங்க கயவாளித்தனத்தோட உச்சகட்டத்துல இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதை நம்ம பாக்குறோம். இப்ப இதை வந்து கீழே கொண்டு போகணும். கீழே கொண்டு போகணும்னா கட்சிகள் என்ன செய்வார்களோ எனக்கு தெரியாது. குடிமை சமூகங்கள் சார்பாக மக்களை நாங்கள் வந்து இதை சொல்லி ஆகணும். அதாவது உரிமைகளுக்காக
எங்களுக்கு வந்து அரசியல் கட்சிகளை விட குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளை நாங்கள் தற்காத்து கொண்டாக வேண்டும். அதுல ட்ரேட் யூனியன்கள், விவசாய சங்கங்கள், பென்ஷனர்ஸ் அசோசியேஷன் மற்றும் அந்த பெண்கள் அமைப்புகள், எல்லா அமைப்புகள்கிட்டையும் இந்த விஷயங்களை வந்து அடிப்படையில கொண்டு போய் ஆகணும். அதுல பீகார்ல பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அதாவது ஒரு ஐயா நல்லவன்னு சொன்னா ஒரு நாம்ஸ் இப்படிலாம் செஞ்சா நல்லவன், தண்ணி அடிக்காம இருக்கவன், இந்த கெட்ட வார்த்தைகள் பேசாம இருக்கவன், இந்த தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் விட்டுட்டானே. இப்ப பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்லிருக்கான் பாருங்க, ஒரு வீட்டுல தேர்தல் ஆணையம் தான் சொல்லுது, ஒரு வீட்டுல 10 பேருக்கு மேல இருந்தா போய் பெர்சனலா செக் பண்ணணும்னு சொல்லுது. சீடு கைட்லைன் சொல்றான். ஆனா அங்க என்ன நடந்திருக்கு, இறுதி வாக்காளர் பட்டியத்துக்கு மேல 24 லட்சம் வீடுகள்ல 10 பேருக்கு மேல இருந்திருக்கிறான். மொத்த ஜனத்தொகை 3.2 கோடி, 7.4 கோடி தான் அங்க வாக்காளர்கள். 3.2 கோடி பேர் வந்து அதாவது ஒரே வீட்டுல 10 பேருக்கு மேல இருக்கிறான்னு சொன்னா வந்து அந்த 24 லட்சம் வீடுகள் இருக்கிறான்னா அப்ப இவங்க எங்க இருந்து இவ்வளவு கூட்டமா ஒரு இடத்துல தங்க வச்சிருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் பாருங்க, வாக்காளர் பேர்கள் அவங்க ஃபில்அப் பண்ணி போட்டிருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாம் வந்து இவங்களே வச்சு ஆபீசர்கள் வச்சு ஃபில்அப் பண்ணி போட்டிருக்கான். வாக்காளர் பெயர் வாக்காளர்னு போட்டிருக்கான், இந்தியில நிர்வாக செக்னு போட்டிருக்கான். வாக்காளர் பெயர் பிளாங்க்னு போட்டிருக்கான், பொண்டாட்டி பேரு பிளாங்க், புருஷன் பேரு பிளாங்க், அட்ரஸ் பிளாங்க். இந்த பிளாங்க் தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, யார் வேணாலும் போடலாம். அதுக்கப்புறம் பாருங்க, வரைவு வாக்காளர் பட்டியல் அந்த டிராப்ட்ல டூப்ளிகேட் நேம்ஸ் 4.9 லட்சம் பேர், 4.9 லட்சம் பேர் டூப்ளிகேட். எப்படி டூப்ளிகேட் தெரியுமா? அக்ஷரம் பிசகாமல், காமா, ஃபுல் ஸ்டாப் எதுவும் இல்லாம, ராகுல்னா ராகுல், அப்பா பேருனா அப்பா பேரு, இந்த மாதிரி கிறிஸ்டன்னா கிறிஸ்டன், அவ அட்ரஸ்னா என்ன அட்ரஸ், இதுல எல்லாமே அச்சரம் பிசகாமல் 4.9 லட்சம் பேர் இருந்திருக்கு ஒரு தொகுதியில. அல்லது 2-3 தொகுதியில ஸ்பிளிட் பண்ணி 4.9 லட்சம் பேர் இருந்திருக்காங்க. இப்ப பத்திரிகைக்காரங்கெல்லாம் போய் வந்து எக்ஸ்பிரஸ்ல இப்ப யோகேந்திர யாதவ் இவங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நானே வெட்கி தலை குறிந்தா இருந்தது. கூட 30,000 பேர் சேர்த்துட்டான். 5.2 லட்சம் பேர் வந்து இறுதிப்பட்டியல்ல டூப்ளிகேட். நீயா சொல்ற போ, நான் அப்படித்தான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டான். அப்புறம் ஒரே வீட்டுல பாத்தீங்கன்னா 100 பேருக்குள்ள வீடு வந்து 2200 பேர், ஒரு வீட்டுல வந்து ஹையஸ்டா 8800 பேர் இருக்கான். சாரி, 850 பேர் இருக்கான் ஒரே வீட்டுல, ஒரு வீட்டுல. அப்புறம் இன்னொரு கூடுதலான வேடிக்கை, 18 வயசுக்கு மேல உள்ளவன் தான் வீட்டுக்கு ஓட்டு போடணும். 18 வயசுக்கு கம்மியா உள்ளவனே 100 பேர் சேர்த்திருக்கானுங்க. நான் அப்படிதான் சேர்ப்பேன். ஃபார்ம் 6 கொடுத்தவங்க 60 வயசு, 70 வயசு, 90 வயசு, 98 வயசு உள்ளவன் சேர்ந்திருக்கான். அது கூட அந்த மாதிரி ஃபார்ம் 6 கொடுத்து சேர்த்தவன் இது வரைக்கும் இல்லாதவன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்சேபனைன்னு ஒண்ணு வந்திருக்கு. ஆட்சேபனை, அதாவது இப்ப நம்ம கொடுக்க போறாங்க இல்லையா, அந்த 1 மாசம் முடிச்ச உடனே ஆட்சேபனை பீரியடுன்ட்டு, அந்த ஆட்சேபனை பீரியட்ல 4 லட்சம் ஆட்சேபனைகள் வந்திருக்கு. ஆட்சேபனைனா என்னன்னா வந்து பக்கத்து வீட்டுல முஸ்லீம் இருக்கிறாங்க, இந்த வீட்டுல வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க, இவங்க அங்க போயிட்டாங்க, எனக்கு ஏன் வேணும், இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க, கோரல்கள், ஆட்சேபனைகள்னு. இதுல 4 லட்சம் ஆட்சேபனைகள் வந்திருக்கு பீகார்ல. ஆனா இவங்க என்ன சொல்றான், ஒரு ஆட்சேபனை கூட வரவில்லைன்னு சொல்றான். அது வேற விஷயம். 4 லட்சம் வந்திருக்கு. அதுல நம்ம யோகேந்திர யாதவ் இவங்க இந்த பாரத் ஜோடோ அபியான் டீம் இருக்க, அவங்க டவுன்லோடு பண்ணி 2 லட்சம் தான் அவங்களால டவுன்லோடு பண்ண முடிஞ்சுது, அதுக்கு மேல முடியல. அப்ப 2 லட்சம் டவுன்லோடு பண்ணதுல கிட்டத்தட்ட எவ்வளவு பேருன்னு கேட்டீங்கன்னா வந்து 1.42 லட்சம் பேர், 1.42 லட்சம் பேர் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆட்சேபனைகள் அவனுக்கு எதிராகவே கொடுத்திருக்கான். ஐயா பிளீஸ் ரிமூவ் மை நேம், என் பேரை நீக்குங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டா, இவன் தான் 2 மாசத்துக்கு முன்னால என் பேரை சேர்த்துக்கோன்னு கொடுத்தவன். இந்த SIR வந்த உடனே என் பேரை சேர்த்துக்கோன்னு கொடுத்தவன் இவன் 1,42,000 பேரு ரிமூவ் பண்ணிரு, நான் வேணா ஜெயிலுக்கு வேணா என்ன போட்டுக்கோ அப்படின்னு சொல்றான். இவன் தானே ஏற்பாடு பண்ணியிருக்கான் தேர்தல் ஆணையம், அதனால ஜெயிலுக்குள்ள போடுவானா? அது செய்ய மாட்டான். அதை விட உச்சகட்ட ஹாஸ்யம், உச்சகட்ட வேதனை என்ன தெரியுமா? 41 பேருங்க. ஐயா நான் செத்து போயிட்டேன், என் பேரை ரிமூவ் பண்ணுங்க.
நீ கேட்டிருக்கீங்களா? 41 பேரு. எங்கேயுமே உலகத்துல நடக்காத இதுதான். திருவாளர் ஞானேஷ்குமார் பரிசுத்தமாக்கும் முறை பீகார் வாக்காளர்களை. சரி, இப்படியாக இவர்களுடைய இந்த நிலைமை இங்க பீகார்ல நடந்திருக்க, இவர்கள் தான் இங்கே பரிசுத்தப்படுத்த போகிறார்கள் தமிழ்நாட்டுல. அதே ஞானேஷ்குமார் தலைமையில் தான் இந்த டீம் இறங்குது. ஆட்கள் வேற. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இப்போ கீழ் மட்டத்துல இந்த கட்சிகள் ஒரு லெவலுக்கு மேல நீங்க வந்து பம்பரமா நீங்க இப்பமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அந்த அபிஷியல்ஸே நிறைய இடத்துல தற்கொலை பண்றாங்க. ஏன்னா ஃபார்ம்களை கொடுக்க முடியாம அது நம்ம பார்த்துட்டு செய்திகள் வர ஆரம்பிச்சுட்டு. இன்னைக்கு ராஜஸ்தான்ல ஒருத்தர் செத்துருக்காரு, நேற்று கேரளால ஒருத்தர் செத்துருக்கிறாரு. எல்லா ஃபார்ம்களும் அவங்களுக்கு பாவம் மனுஷங்க தானே, என்ன செய்வாங்க? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன செய்ய போறோம்? நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னீங்க, புலம்பெயர் தொழிலாளர்கள் மைக்ரன்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு பேரை சேர்த்துட்டாங்க அப்படின்னா ஆட்சி மாறப்போகுது, இத்தனை பேரை சேர்த்துட்டா வந்து இத்தனை சீட்டு வரப்போகுதுங்கிற ஒரு விவரம் கொடுத்துருக்கீங்க. இப்போ நாம குறைந்தபட்சமாக மக்களின் மீது ஆட்சியா, அதாவது இந்த குடிமக்கள் மீது ஒரு நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, எல்லாரும் இந்த குடிமை சமூகங்கள் பக்கத்துல உள்ள புலம்பெயர் தொழிலாளர்கள்ட்ட முரண்படாமல் இவங்க உடனே ரியாக்ஷன், நீச்சருக்கு ரியாக்ஷன் வரக்கூடாது. அவனை அடிக்கிறது இடிக்கிறதுன்னு சொன்னா அவன் நமக்கு ஓட்டே போட மாட்டான். அட்லீஸ்ட் ஒரு 30% வாக்காளர்களாவது நமக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை இவங்க எடுக்கணும். ஏன்னா ஒரு பொண்ணு கூட வந்து அதனுடைய பொண்ணு படிச்சு வந்து ஒரு ஏதோ நல்ல வேலைக்கு போறதுங்கிறத தமிழ்நாட்டில் காமிச்சாங்க. அதை செய்யணும். இன்னும் அதோட விசிகா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாரும் மக்கள்கிட்ட போகணும். அவங்க போறாங்களோ இல்லையோ, குடிமை சமூகங்கள் நாங்க போயாகணும். எங்களுடைய முழு வேலை இன்னைக்கு நம்ம எல்லா தொழிற்சங்கங்களையும் கான்டாக்ட் பண்ணி, எல்லா விவசாய சங்கங்களையும் கான்டாக்ட் பண்ணி, எல்லா பெண்கள் அமைப்புகளையும் கான்டாக்ட் பண்ணி, நீங்க பேரை கொடுங்க முதல்ல. இவ்வளவு, அதாவது நம்ம ஒரு மாசத்துக்குள்ள பேரை கொடுத்தாங்க, இல்லைன்னா பேரை ரிமூவ் பண்ணி தான் அவங்க ஈஸியா போயிடும். நிறைய பேர் இந்த மக்கள் என்ன தெரியுமா, நான் சாதாரண மக்கள்கிட்ட பேசுறதுல ஓட்டு இதுவரை போட்டதில்லை நிறைய பாதி பேருக்கு மேல. ஏங்க நான் ஓட்டே போட்டதில்லை, எனக்கு எதுங்க ஓட்டுன்னு சொல்லக்கூடிய மனோநிலை இருக்கிறது. இப்போ இதை வந்து அவனுக்கு சாதகமாக போகுது. அப்போ இதை சந்திக்கணும்னு சொன்னால் இதை வாட் இஸ் த வே அவுட்னு நீங்கள் முதல்ல ஆரம்பித்ததில் கேட்டீங்க. எல்லோரும் இணைந்து வீதிக்கு வரக்கூடிய நிலையை ஐயா மோடி அவர்கள் கொண்டு வருவாரோ என்கின்ற பயம் இருக்கிறது. பயம்னு நான் சொல்றதுக்கு, அதாவது பயந்து போய் இல்லை, ஒரு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம நாடு வந்துட்டே அப்படிங்கிறது தான் ஒரு யூனிவர்சல் பிரான்ச்சைஸ் டெமோக்ரஸியினுடைய உச்சகட்டம் அப்படின்னு இருந்தது. இன்றைக்கு அந்த டெமோக்ரஸி சீரழிஞ்சு சின்னாபின்ன போட்டிருக்கேங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்குங்கிறத சொல்லும் பொழுதுதான் இன்றைக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு. இதுக்கு நான் தயாராக இருக்கணும். And see, I have a lot of friends in civil society. தேவசாயம் ஐயாவாக இருக்கட்டும், யோகேந்திர யாதவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர், ஈவன் we have spoken multiple times. ஸோ எனக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருந்தது. இதில் அரசியல் கட்சிகள் முக்கியமாக நல்லாவே ஒவ்வொரு சட்டமும் உள்ளே வரும்போது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் எந்த விதமான எதிர்வலைகள் இது எடுத்துகிட்டு வரும். முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் இந்த சட்டத்தை கொண்டுட்டு வர்றது. இந்த சட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல் 1961 இருக்கக்கூடிய ரூல் நம்பர் 93 மாத்துறாங்க. இந்த அதுதான் நீங்கள் ஃபர்ஸ்டே சொன்னபடி அரசியல் கட்சிகளுக்கு அது புரியலை. இந்த சட்டம் மாற்றம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அதுல பெர்மிஷன் இருந்ததுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, இட் இஸ் அலவுட் பப்ளிக் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் generated during the election, including CCTV footage from polling station, webcasting video of polling processes, video recording of the candidates campaign. இது எல்லாமே பெர்மிஷபிளா இருந்தது. சண்டிகர் மேயர் எலெக்ஷன் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஞாபகத்தில் இருக்கும். ஆமா ஆமா. அதுல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் இல்லைன்னா காலி காலி இல்லையா?
ஸோ we should learn from BJP, I would say. ஒரு தவறு நடக்குதா, தப்புன்னு ஒரு சட்டத்தை போட்டு அந்த தவறை லெஜிட்டிமேட் பண்ணக்கூடிய வேலையை பார்க்குறான். ஸோ இது அப்படியே நடந்தது. இந்த சட்டத்தில் மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் now restrict such access, எல்லாத்தையுமே தடை போடு, எதுவுமே கொடுக்க முடியாது. I will not give you anything. இந்த சட்டம் வந்த போது 2024 வந்தது. Till now I didn't see one political party which says, போராடுவோம் வாங்க, காந்தி பிறந்த தேசம் இது. நமக்கு சத்தியாகிரகில இருந்து தொடங்கி 1930s குவிட் இண்டியா மூவ்மெண்ட்ல இருந்து எல்லாமே நம்ம போராடி தான் வாங்கியிருக்கோம். அந்த போராட்டத்தின் போது RSSங்கிற அமைப்பு இதுல போய் சேராத, அந்த RSSல இருக்கக்கூடிய கேடர்ஸ்களை சுதந்திர இந்தியாவிற்காக நீ போராடக்கூடாது என்று கூறக்கூடிய அதே அமைப்பு உப்பு சத்தியாகிரகத்துல இருந்து, குவிட் இண்டியா மூவ்மெண்ட்ல இருந்து, பாரத் ஜோடோ, எல்லா விதமான அதுல இருந்து எஜிடேட் பண்ண குரூப் இன்னைக்கு நரேந்திர மோடி and RSS are saying opposition has hands in hands with யாரு, முஸ்லிம் லீகோட. Muslim League and RSS both together were, submissive to British India. Today, உங்களுடைய இமேஜை சரிபார்ப்பதற்காக நீங்க அமெரிக்கால ஒரு அமைப்பை வச்சு உங்களுடைய இமேஜை சரிபார்ப்பதற்கான PR ஆக்டிவிட்டி நடத்துறீங்க. பண்றாங்க. ஆமா, the same organization is also working for Pakistan. Yes. Right? Highly ridiculous. The same. So what do you expect from this government? My perception, என்னுடைய idea, first of all, they should be united na extremely united, like how Mahatma Gandhi united all political powers in the country, starting from Periyar to Sarojini Naidu to name a person, from north to south, எல்லாருமே ஒரே பிடிவாதத்தில் இருந்தாங்க. அப்போதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சு. அந்த வெறித்தனம், அந்த அஹிம்சை வழியில எந்த விதமான this is what we want, அந்த விஷயத்துல எல்லாருமே வரணும். One line, one stand. Number 2, there is no form, there is no SIR, nothing. Please bring the guidelines. If there is no guidelines, there should not be SIR. ஏன்னா ஒரு சட்டம் நீங்க கொண்டுட்டு வர்றீங்க, நீங்க சீர்திருத்தம்னு சொல்றீங்க, அதற்கான கைட்லைன்ஸே இல்லாத போது எந்த விதமான SIR நீங்க நடத்துறீங்க? ஏற்கனவே SRக்கு கைட்லைன் இருக்கு. அந்த 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 கைட்லைன்ஸே நீங்க வெளியே விடுங்க. வெளியே விடல, அது மீறலாம். இல்ல, what I'm saying is you have not given 2003 guidelines also. Please give that in public. நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு 2003ஆம் ஆண்டு கைட்லைன்ஸை நான் ஃபாலோ பண்றேன், அப்ப அது கொடு. இல்லைன்னா there should not be SIR. So the political party should be firm on their stands. மூணாவது, there should be a social audit. SIR நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ADR, அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் போன்ற அமைப்புகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஒரு தேர்ட் ஒரு ஆடிட் ஃபர்ம் ஷுட் ஆடிட் த SIR. அண்ட் SIRல எத்தனை பேரை நீங்க நீக்கினீங்களோ, எத்தனை பேரை நீங்க சேர்க்கிறீங்களோ, எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்கணும். டிரான்ஸ்பரன்சி வேணும். டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் ஆன் அ ரீடபிள் ஃபார்மேட். இன்னைக்கு மிஷன் ரீடபிள் ஃபார்மேட்ல இருக்கணும், so that anybody in the country can access it. இந்த விதிமுறைகளை இவங்க கைப்படுத்தலைன்னா there is no use of trusting Election Commission of India anymore, because we have been losing trust even in Supreme Court. Supreme Court வெறும் வாய் வார்த்தையாக மட்டும்தான் டைரக்ஷன்ஸ்களை கொடுக்கறாதே ஒழிய ஆன் பேப்பர் this is what I want கையெழுத்து போட்டு இதை நீ பண்ணணுங்கிற விஷயத்த சொல்லல. Even in that case, Aadhaar card, it is not a written order, it was a verbal order. அதே மாதிரி நிறைய ஆர்டர்ஸ்ல அந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதியில அவங்க போட்ட உத்தரவுல 12வது டாக்குமெண்டா நீ சேர்த்துக்கொண்டு போட்டாங்க. ரைட். அதே விஷயம் தமிழ்நாட்டுக்கு வரும்போது it changed, no? So order was weak.
Aadhaar card was accepted in Bihar. The same Aadhaar card, when it comes to other 12 states and union territories, he says Aadhaar card is just an ID proof. You need to submit all those, one of the 11 documents. Then what is the use of Supreme Court's order there? Supreme Court should have done, நீ எப்படி நான் கொடுத்த ஆர்டர் மீறி தவறா நீங்க அங்க பயன்படுத்துற? Did Supreme Court call them? Did Supreme Court ask the same question? Then how will I trust Supreme Court? நீங்க கொடுத்த ஆர்டர் ஒரு நபர் மீறாரு, உங்களுக்கு முன்னாடி மீறாரு, எத்தனையோ ஆதாரங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். 4ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு போக இருந்தது. 4ஆம் தேதி பெஞ்ச் didn't come, judges didn't come. It shifted to 7th. 7th அன்னைக்கு the judges were like, okay, we will hear it. So பிஹார் எலெக்ஷனும் போது, பிஹார் எலெக்ஷனுக்கு முன்னாடியே 4 மாசமா எஸ்ஐஆர் பத்தி சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போயிட்டு இருக்கு. எஸ்ஐஆர் நடந்து முடிஞ்சிருச்சு, எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. Still the case is pending in Supreme Court. And still, like further 55 crore population has been going through the same scrutiny. Didn't Supreme Court knew about all of this? I may get a notice from Supreme Court to say all of this by saying, oh, you are talking about Supreme Court. No, I'm not talking about Supreme Court. I'm just showing you the mirror. This is what you have done, sir. This is what we expect from you. And I still believe in judiciary. I still believe in my country's, constitution. I still believe in Election Commission of India. If they do the right thing. இன்னைக்கும் மோசம் போகல. Just give 2003 document out. கொடுக்க மாட்டீங்க because நீங்க போய் பேசியிருக்கீங்க. Right? You have lied in front of this country that okay, இதெல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம் first. அதனால நீங்க கொடுக்கல. And if the system acts well, Supreme Court or state election commission or central election commission or other constitutional institutions, if they do their job right, I don't think anyone can do vote chori. Or if they do also, அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த பயம் இருந்துச்சு இல்லையா? சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, பப்ளிக் அதை ஆக்சஸ் பண்ணலாம். இது எங்க இருந்து தொடங்குவது? வேர் டு பிகின்? I feel ராகுல் காந்தி ஆப்போசிஷன் லீடரா சில விஷயங்கள் ஆரம்பிச்சாரு. a good beginning. Yeah. பட் சேம் காங்கிரஸ் பார்ட்டியோடைய தொண்டர்களை நீங்க பார்த்தீர்கள்னா இதுவரை நான் பெரிய எஜிடேஷன் எங்கேயுமே இல்ல. நான் தமிழ்நாட்டை பத்தி, நான் வடக்க பத்தி பேசல. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல அதனுடைய இது இன்னும் ரீச் போகலையே. ஆல் இண்டியா லீடர் போட்டிருக்காருன்னு சொன்னா தமிழ்நாட்டுல உள்ள எல்லா காங்கிரஸும் வந்திருக்க வேண்டாம், வந்திருக்கணும். அவ்வளவு பேரும் இங்க உள்ள தமிழ்நாடு தலைவர்கள் எல்லாரும். அப்போ என்ன சிக்கல் இருக்கு? அதுதான் இவங்க பிரச்சனை. ட்ரூ. அப்ப அதே மாதிரிதான் இவங்க இந்த ஆபத்து 7வது வீட்டுல தீப்பிடிக்குன்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்க 6வது வீட்டுல உள்ள 5வது வீட்டுல தண்ணி கொண்டு அணைக்க வேண்டாமா? ராகுல் காந்தி எவ்வளவுதான் பேசுவார். இவரால் முடிஞ்சது சிஎம் போய் அங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தார் அந்த அதிகார யாத்திரையில. பட் அதுக்கு அடுத்த என்ன செய்ய போறோம்? நம்முடைய மிஷினரி கீழே உள்ள வாக்கு நத்திங் ஒண்ணு. மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியமான ஒரு அயோக்கியத்தனமான ஒரு எதிரி நம்ம முன்னால சகல விதமான ஆயுதங்களோடு எல்லா விதமான சட்ட நுணுக்கங்களையும் சட்ட அமைப்புகளையும் தன்னுடைய பாக்கெட்டுக்குள் வைத்து கொண்டு நிற்கிறான். அவன் பாக்கெட்டுக்குள்ள உள்ள அமைப்பை நாம் நம்பி நாம் இறங்க முடியாது. அதுதான் விஷயம். கரெக்ட். இன்றைக்கு நமக்கு முன்னால உள்ளது ஒரே ஒரு விஷயம் என்ன? மக்கள் தான். மக்கள் திரள் முன் எவரும் துவம்சமாயிருவாங்க. இப்போ மக்கள் அஹிம்சையின் மூலமாக, திரும்பவும் சொல்றேன், அஹிம்சையின் மூலமாக எப்படி காந்தி நடத்தினாரோ அதை போல இவர்களை ஒரு 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 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் போல நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆரம்பிச்சா போதும். ஆமா. ஆனா அதற்கு இந்த எதிர்கட்சிகள் தயாரா இருப்பார்களா எனக்கு தெரியவில்லை. இந்த கட்சிகள் அவர்களுக்கு வேறு வழியும் இல்லை. அவர்களுக்கு வேறு வழியும் இல்லை. இப்ப நானும் ஒரு விஷயத்த சொல்லி, வழி இருக்கு, பொலிட்டிக்கல் வில் பவர் கிடையாது. வழி இருக்கு. அதாவது வழி நீங்க எப்படினாலும் மேன்மேடு ப்ராப்ளம்னா அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். டெஃபினட்டா வழி இருக்கு. they don't have the will power. ஆமா. அதற்கு சில இழப்புகளை நாம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அந்த இழப்புகளுக்கு தயாராக இல்லை.
இன்றைக்கு பாய்காட் பண்ணணும் ஒரு குரல் வலுவா ஒலிச்சுக்கிட்டு இருக்கு இந்த எலெக்ஷன்ல பாய்காட் பண்ணணும்னு. ஆனா இன்னொரு குரல் வந்து நான் அங்க போய் நிப்பேன்னு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுது. அப்ப நம்ம பாய்காட் பண்ணிட்டானா அவன் போய் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட். ஆமா, ஷார்ட் டேர்ம் கோல். அவன் போய் இவங்க பாய்காட் பண்ணிட்டு அவன் போய் சிஎம் இருந்துட்டு நான் போய் வலம் வர முடியாது, எல்லாத்துக்கான சிஎம்னு நான் சொல்ல முடியாது. கரெக்ட். இன்றைக்கு ஸ்டாலின் என்னதான் வந்து அதற்கு எதிரான கட்சிகள் இருந்தாலும் நான் அனைத்து மக்களுக்குமான சிஎம்னு சொல்ல முடியுது. இவங்க பாய்காட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ எடப்பாடி தான் இருக்காரு உதாரணத்துக்கு வச்சு விடுவோம், நான் அனைத்து மக்களுக்குமான சிஎம் அப்படின்னு சொல்ல முடியாது. போயா நீ வந்து 10 பேருக்கு போட்டு வந்திருக்கேன்னு சொல்லலாம். கரெக்ட். இப்ப அவர்களுக்கும் பயம் இருக்கும். இப்படி பல்வேறு விதமான உபாயங்களும் உத்திகளும் மக்கள் முன்னால் இருக்கின்றன. இவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் நல்லது நடக்கும் என்று நம்புவோம், அதை நோக்கி நாம் நகருவோம். Thank you so much. It was a very very interesting conversation what we both had. And இதே மாதிரியான இன்னும் ஏராளமான சந்திப்பு கூடிய சீக்கிரம் நாம் செய்வோம். பிகாஸ் இது இந்த தருணத்திற்கான ரொம்பவே முக்கியமான விஷயம். ரொம்ப லென்த்தான வீடியோ, சில பேருக்கு போர் அடிச்சிருக்கலாம். அதனால இதை வந்து 2 அல்ல 3 துண்டாக போட நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் பார்ட் 1 பார்ட் 2 or பார்ட் 3 வாட் எவர் கம்ஸ், இதை ஃபாலோ பண்ணி பாருங்க அண்ட் பகிருங்கள். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். யூனோ, இந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் காணொலிக்கு பின்னாடி ஏராளமான ரிசர்ச், ஏராளமான நிறைய படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட முன்னாடி இதெல்லாமே கொண்டுட்டு வர்றோம். அண்ட் ஐம் ஷுர் நோபடி கேன் சேலஞ்சஸ். பிகாஸ் நாங்கள் காட்டக்கூடிய ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுமே, ஒவ்வொரு டேட்டாவும் அரசாங்க டாக்குமெண்ட் வழியாக வெளிவந்த டாக்குமெண்ட்ஸ், நாங்கள் வீட்டில் தயாரித்த டாக்குமெண்ட்ஸ் கிடையாது. ப்ளீஸ் ஷேர். உங்களுடைய கருத்துக்கள் ரொம்பவே முக்கியம். கீழே உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. அதுவும் முடியலையா, ஹாய் ஹலோ வணக்கம் அதையாச்சும் சொல்லிட்டு போங்க. பிகாஸ் திஸ் வில் ஹெல்ப் டு க்ரோ திஸ் வீடியோ ஃபர்தர். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.